நாளைக்கு தேவைப்படுறதுக்காக இன்னைக்கு ராத்திரி என்னால சமாதானமா தூங்கிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு போதுமானதை தருவாருங்கிற நிச்சயத்தோட வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு அதைத்தான் கற்று இஸ்ரவேல் புத்திரருக்கு அதை கற்றுக் கொடுத்தார். நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சும் இன்னைக்கு ராத்திரி உன்னால நிம்மதியா தூங்க முடியுதுன்னா என்னுடைய வழிநடத்தல நீ இருக்க. ஒன்று. ரெண்டாவது, நாளைய தினத்துக்கு யாரை சார்ந்து இருக்கணும்? யாரை சார்ந்து இருக்கணும்? என்ன சார்ந்து இருக்கணும்? அது அழுகி அது நாற்றம் எடுத்து ஊசனம் எடுத்து போற பொருள் கிடையாது. ஏன்னா 6வது நாள்ல சேர்க்கறது 7வது நாளுக்கு என்ன பண்ணுது? பயன்படுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா இல்ல, அடுத்த நாளைக்கு என்ன நீ சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நீ எக்ஸ்ட்ரா சேர்த்திருந்தா கூட அதை நான் இல்லாம பண்ணிடுறேன். கர்த்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் அதை பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கி போடுகிறார். போதும் என்கிற மனம்.